இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். ஹலால் சான்றிதழ் குறித்து கேள்வி எழுப்புவதா? தெரேசா காக்கிடம் புக்கிட் அமான் நாளை விசாரணை. ஹலால் சான்றிதழ் குறித்து கருத்து தெரிவித்தது தொடர்பில் சப்புத்தே நாடாளுமன்ற உறுப்பினர் தெரேசா காக்கிடம் புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகம் நாளை செவ்வாய்க்கிழமை விசாரணை நடத்தவிருக்கிறது. இது தொடர்பான அழைப்பாணையை DAPயின் உதவி தலைவர் தெரேசா காக்கிற்கு புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகம் அனுப்பியுள்ளது. நாளை செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு புக்கிட் அமானின் D5 குற்றத்தடுப்பு பிரிவினர் அந்த MPயை விசாரணை செய்யவிருக்கின்றனர் என்று போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் உசேன் தெரிவித்துள்ளார். இந்த விசாரணை தொடர்பில் மேலும் சில சாட்சிகள் புக்கிட் அமானுக்கு அழைக்கப்படுவர் என்று IGP குறிப்பிட்டார். பன்றி இறைச்சி மற்றும் மதுபான விற்பனை இல்லாத உணவகங்களும் ஹலால் சான்றிதழ் பெற வேண்டும் என்று ஜக்கிம் எனப்படும் மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டு இலாக்கா முன்வைத்துள்ள பரிந்துரைக்கு தெரேசா காக் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ஹலால் சான்றிதழ் கட்டாயமாக்கப்படுவது சிறு வியாபாரிகளுக்கு பெரும் சுமையை ஏற்படுத்தும் என்று தெரேசா காக் அச்சம் தெரிவித்திருந்தார். இந்த பரிந்துரையை அரசாங்கம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். ஹலால் சான்றிதழ் விவகார சர்ச்சையில் சிக்கி பலரின் கடுமையான குறை கூறல்களுக்கும் விமர்சனங்களுக்கும் ஆளாகி வரும் DAPயை சேர்ந்த தெரேசா காக்கை முன்னாள் சட்டத்துறை தலைவர் ஜயிட் இப்ராஹிம் தற்காத்து பேசியுள்ளார். முஸ்லிம் அல்லாதவர்களின் நலன் சார்ந்த ஒரு விவகாரத்தில் துணிந்து குரல் எழுப்பிய கவலை தெரிவித்துள்ள தெரேசா காக் விவகாரம் தெளிவான சிந்தனையை பயன்படுத்தி விரைவில் தீர்க்கப்பட வேண்டும். தெரேசா காக் விவாதித்த ஹலால் விவகாரம் கடுமையானதாகும். அவர் ஒரு குழப்பவாதி என்று நாம் ஓரம் கட்டிவிட முடியாது என்று முன்னாள் கோத்தபாரு நாடாளுமன்ற உறுப்பினரான ஜயிட் தமது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இவ்விவகாரத்தில் தெரேசா காக்கிற்கு ஆதரவாக அழுத்தமான கருத்தை பதிவு செய்ய வேண்டிய DAPயின் பொதுச் செயலாளர் ஆந்தனி லோக் வெறுமனே மந்தமான ஆதரவை தெரிவித்திருப்பது குறித்து அவரை ஜயிட் சாடினார். 2024 மற்றும் 2025 கல்வி ஆண்டில் பாலர் பள்ளி மற்றும் முதலாம் ஆண்டில் இணைந்துள்ள மாணவர்களில் 1,22,063 மாணவர்களுக்கு அறவே 3M திறன் இல்லை என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. வாசித்தல், எழுத்து மற்றும் கணக்கிடுவது ஆகிய 3 பரிமாணங்களை கொண்ட 3M ஆற்றலில் 1,00,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பலவீனமாக காணப்படுகின்றனர் என்று கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் மேற்கண்ட கல்வி ஆண்டில் சேர்ந்துள்ள 4,48,113 மாணவர்களில் 27.5% மாணவர்களுக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கியுள்ள சிறப்பு கல்வி திட்டத்தின் வாயிலாக போதனை மேற்கொள்ள வேண்டியுள்ளது என்று கல்வி தலைமை இயக்குநர் அஸ்மான் அட்னான் தெரிவித்துள்ளார். பஹாங் ஜங்கு 3இல் ஒரு செம்பனை ஆலை அருகில் இன்று காலை 7 மணியளவில் நிகழ்ந்த விபத்தில் 2 பெண்கள் உயிர் இழந்ததுடன் 5 கடும் காயங்களுக்கு ஆளாகினர். 3 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட இந்த விபத்தில் பரடுவா அல்சா காரில் ஒரு சிறுமியுடன் பயணித்த மாது பலத்த காயங்களுக்கு ஆளாகி சம்பவ இடத்திலேயே மரணமுற்றதாக தீயணைப்பு மீட்புப் படையினர் தெரிவித்தனர். புச்சோங் சுங்கை ராசாவ் நீர் விநியோக திட்ட கட்டுமான பகுதியில் கரை உடைந்த சம்பவத்திற்கான காரணத்தை கண்டறிய பங்குருசான் அயர் ஸ்லாங்கோ நிறுவனம் விரிவான விசாரணை நடத்தி வருகிறது. அயர் ஸ்லாங்கோ நிறுவனத்தினால் நியமிக்கப்படும் புவிசார் தொழில்நுட்பத் துறையில் திறன் பெற்ற நிபுணர்களை கொண்டு இந்த விசாரணை நடத்தப்படும் என்று அடிப்படை வசதிகள் துறைக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் இஷாம் அஷிம் கூறினார். இந்த சம்பவத்திற்கான காரணத்தை விளக்கும் விரிவான அறிக்கை 3 மாத காலத்தில் வெளியிடப்படும் என்று அவர் சொன்னார். விசாரணைக்கு வழிவிடும் வகையிலும் விரும்பத்தகாத சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்வதை தவிர்க்கும் நோக்கிலும் அப்பகுதியில் கட்டுமான பணிகள் முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். ஆடவர் ஒருவரின் ஆண் உறுப்பில் சிக்கிக்கொண்ட உலோக வளையத்தை அகற்றுவதற்கு ஈப்போ ராஜபெர்மைசூரி பைனூன் மருத்துவமனை தீயணைப்பு மீட்புப் படையினரின் உதவியை நாடியது.
37 வயதுடைய ஆடவர் தனது ஆண் உறுப்பில் மாட்டிக்கொண்டதாக கூறப்படும் மோதிரம் போன்ற வளையத்தை அகற்ற முடியாமல் பெரும் வீக்கம் கண்ட நிலையில் கடைசியில் அந்த வளையத்தை அகற்றுவதற்கு ஈப்போ மருத்துவமனைக்கு வந்துள்ளார். அந்த வளையத்தை வெட்டி எடுப்பதில் சிரமத்தை எதிர்நோக்கிய மருத்துவர் குழு பின்னர் தீயணைப்பு மீட்பு படையினரின் உதவியை நாடியது. மனையில் இருந்து கிடைக்கப்பெற்ற அவசர அழைப்பை தொடர்ந்து 10 மணியளவில் மருத்துவமனையை சென்றடைந்த வீரர்கள் பிரத்யேக சாதனத்தை பயன்படுத்தி அந்த வளையத்தை அகற்றினர். எனினும் வளையத்தை அகற்றும் பணியின் போது ஆண் உறுப்பில் ஏற்பட்ட காயத்திற்காக அந்த ஆடவர் தொடர்ந்து ஈப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். கரிக் தஞ்சோங் ரிம்போன் கம்போங் பத்து நாம் பண்டஹரியாங் என்ற இடத்தில் கிராம மக்களுக்கு பெரும் மிரட்டலை ஏற்படுத்தி வந்த 14 யானைகள் பிடிபட்டன. கடந்த வாரம் வியாழக்கிழமை 4 யானைகள் பிடிக்கப்பட்ட வேளை பின்னர் எஞ்சிய 10 யானைகள் பிடிபட்டதாக வனவிலங்கு தேசிய பூங்கா பாதுகாப்பு இலாக்காவான பொர்ஹிலித்தான் தெரிவித்துள்ளது. கடந்த சில மாதங்களாகவே காட்டு யானைகள் தொல்லைகளை எதிர்நோக்கிய அக்கிராமத்து மக்கள் இதுகுறித்து பொர்ஹிலித்தானிடம் புகார் செய்தனர். கடந்த ஏப்ரல் முதல் ஜூன் வரை 6 யானைகள் பிடிபட்டன. தற்போது மேலும் 14 யானைகள் பிடிக்கப்பட்டதாக பொர்ஹிலித்தான் பேரா மாநில தலைவர் யூசுப் ஷரீப் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.